ஹலோ ட்ரூப்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லோ அண்ட் பிசிஸில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ட்ரூப்ஸ், வெல்கம் டு வாக்ஸல் விஷன் ஸ்டுடியோஸ். நான் உங்கள் ஜிவி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லோ அண்ட் பிசிஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸோடு ப்ளே பண்ணக்கூடிய கேம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம்ஸ் எல்லாம் ஒரு லோ அண்ட் லேப்டாப்ஸ், அதாவது கவர்மெண்ட் லேப்டாப்ஸ்லேயும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கிடைக்குமாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டைம் யூஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேம் ஸ்கேர்ஃபேஸ் த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ். இது ஒரு மூவி பேஸ் பண்ண கேம். 1983 வந்த ஸ்கேர்ஃபேஸ்ங்கிற மூவியை பேஸ் பண்ணி தான் இந்த கேமை டெவலப் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்தது 1983, ஆனால் இந்த கேம் ரிலீஸ் ஆனது 2006 தான். இந்த கேம் பார்க்குறதுக்கு GTA வைஸ் சிட்டியோட ஒரு ஜெராக்ஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த ஸ்கேர்ஃபேஸ் படத்தை பேஸ் பண்ணி தான் GTA வைஸ் சிட்டியே இதோட க்ரியேட்டர்ஸ் டெவலப் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஓப்பனிங் சீனும் GTA வைஸ் சிட்டியில் வர அந்த மேன்ஷன் ஃபைட்டும் சிமிலராக தான் இருக்கும். அந்த இடத்துல இருந்து தான் இந்த கேம் ஒரு மாதிரி விறுவிறுப்பாக போகிற மாதிரி நமக்கு தெரியும். நம்ம GTA வைஸ் சிட்டியில் பார்த்த அந்த மேன்ஷனில் இருந்து தான் இந்த ஸ்கேர்ஃபேஸுங்கிற கேம் ஸ்டார்ட்டே ஆகும். இந்த ஸ்கேர்ஃபேஸில் ஹீரோ சாகாமல் இருந்திருந்தால் என்ன ஆகிருக்குங்கிறத பொறுத்து தான் இந்த கேமே அதோட க்ரியேட்டர்ஸ் யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த ஸ்கேர்ஃபேஸுங்கிற படத்தில் ஹீரோ இந்த இடத்துல தான் செத்துருவார். பட் இதோட டெவலப்பர்ஸ் இதை அடுத்த கட்ட லெவலில் யோசித்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக விறுவிறுப்பாக இந்த கேமை கொண்டு போயிருப்பாங்க. இந்த கேம் கவர்மெண்ட் லேப்டாப்பில் 52லேருந்து 55 FPS வரைக்கும் கிடைக்குது. ஸோ இதை ஈஸியாக நம்மளால் கவர்மெண்ட் லேப்டாப் மட்டும் இல்லாமல் நிறையா லோ அண்ட் பிசிஸ்லேயும் இதை அசால்ட்டாக ப்ளே பண்ண முடியும். இந்த கேமுக்கு நம்ம சேனல் கொடுக்குற ரேட்டிங் லோ அண்ட் பிசி கேம்ஸில் 5க்கு 4 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். இந்த கேமை கண்டிப்பாக எல்லோரும் ஒரு டைமாவது ப்ளே பண்ணி பார்க்கணும். நம்ம அடுத்து பார்க்க போகிற கேம் த ஈவில் வித்தின். இது ஒரு சர்வைவல் ஹாரர் கேம். இந்த கேம் கவர்மெண்ட் லேப்டாப்பில் லோ அண்ட் ஸ்ட்ரீமில் வச்சு தான் ப்ளே பண்ண முடியும். கவர்மெண்ட் லேப்டாப்பில் 15 to 25 FPS கிடைக்கிது. ஸோ இந்த கேம் லோ அண்ட் பிசிஸில் டீசரபிளான ப்ளேபிள் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்குங்கிறதுல எந்த வித டவுட்டும் கிடையாது. இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, ஹீரோ ஒரு போலீஸ் டிடெக்டிவ் அண்ட் ஹீரோவுக்கு தனியாக ஒரு டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஹீரோ அண்ட் அவங்களோட டீம் மெம்பர்ஸ் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அந்த இடத்துல ஹீரோ ஏதோ வித்தியாசமாக உணர்ந்து அங்கே இருக்க கேமராவை செக் பண்ணும்போது அங்கே ஒருத்தன் எல்லாரையும் கொலை பண்ணிகிட்ருப்பான். இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, அந்த கொலைகாரன் யார், நம்ம ஹீரோ எப்படி போய் அங்கே மாட்டினார், அண்ட் ஹீரோவோட டீம் என்ன ஆனாங்க, ஹீரோ அந்த கொலைகாரங்க பிடிச்சாரா இல்லையா, இல்லை அவன்கிட்ட எப்படி தப்பிச்சாருங்கிறது தான் இந்த கேமோட ஃபுல் ஸ்டோரியாகவே இருக்கும். இதுக்கு நடுவில் நிறைய மிஸ்டீரியஸான விஷயங்கள் நமக்கு அடிக்கடி திகில் ஊட்டும். இந்த கேம் ஒரு சர்வைவல் ஹாரர் கேமுங்கிறதுல எந்த வித டவுட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பக்காவான ஸ்டோரி பேஸ்டு கேம். இந்த கேமுக்கு நம்ம வாக்ஸல் விஷன் ஸ்டுடியோவில் கொடுக்குற ரேட் ஆஃப் பண்ணோம்னா 5 out of 4.5 ஸ்டார்ஸ் நம்ம வாக்ஸல் விஷன் ஸ்டுடியோஸில் கொடுக்குறோம். இந்த கேமை கண்டிப்பாக எல்லோரும் ஒரு டைமாவது ப்ளே பண்ணி பார்க்குறது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையா விஷயங்களை சொல்லித்தருங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற கேம் பிளர். இது ஒரு கார் ரேசிங் கேம். இது மற்ற ரேசிங் கேம் மாதிரி டம்மி கேம் தான் நானும் நினச்சேன். ஆனால் இது ஒரு பக்காவான கார் ரேசிங் கேம். ஏன்னா இந்த கேமில் காருக்கு கூட சூப்பர் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் காருக்கு செல்ஃப் ஹீலிங், எலக்ட்ரிக் ஷாக், டொர்னாடோ, டர்புலன்ஸ் அட்டாக், இந்த மாதிரி நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்குது. இந்த கேமில் காருக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு ஃபீல் நமக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லெவல் அப்கிரேட் ஆகும்போது இன்னும் நிறைய சூப்பர் பவர்ஸ் கிடைக்கும். மேப்பையும் டஃப் ஆக்கிடுவாங்க. இந்த கேம் ஹை செட்டிங்ஸில் 28 to 30 FPS கவர்மெண்ட் லேப்டாப்லேயே ஈஸியாக கிடைக்குது. ஸோ இந்த கேம் லோ அண்ட் பிசிஸ்லேயும் ஈஸி ப்ளேயபிள் தான். உங்களுக்கு கார் கேமே பிடிக்காது அப்படின்னு சொன்னாலும் இந்த கேமை லைஃப்பில் ஒன் டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஏன்னா இந்த கேம் உங்களுக்கு கார் ரேசிங்லேயே ஒரு டிஃப்ரென்ஸான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த வித டவுட்டும் கிடையாது. இந்த கேம் மற்ற கார் கேமை விட டிஃபர் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த கேமில் இதோட டெவலப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம லோ அண்ட் பிசிஸில் ப்ளே பண்ணுற 3 கேம்ஸை பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி லோ அண்ட் பிசி வச்சுருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லோ அண்ட் பிசிஸ் கேம்ஸ்க்கு இப்போ பார்ட் 1 நல்லா ரீச் கிடச்சுன்னா இந்த வீடியோக்கு நான் பார்ட் 2 மேக் பண்ணி போடுறேன். அது வரைக்கும் லெட்ஸ் டாட்டா, பை ஃப்ரம் ஜிவி.